திருப்பாணாழ்வார் அருளி செய்த அமலநாதி பிரான் என்கிற பிரபந்தத்தினுடைய பாசுரங்களுக்கான விளக்கங்களை ஆச்சாரியர்கள் அருளி செய்த வகையிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதுவரை 6 பாசுரங்களுக்கு பார்த்திருக்கிறோம். இன்று பார்க்க வேண்டியது 7வது பாசுரம். இன்றைய பாசுரம் என்ன என்று நாம் பார்க்கிற போது, கையின் ஆர் சுரி சங்கு அனல் ஆழியார். கையின் ஆர் சுரி சங்கு அனல் ஆழியார் நீள்வரை போல் மெய்யனார் துளப விரையார் கமல் நீள்முடியம் ஐயனார் அணி அரங்கனார் அரவினனை மிசை மேய மாயனார் செய்யவாய் ஐயோ என் சிந்தை கவர்ந்ததுவே என்று இன்றைய பாசுரம். திருப்பாணாழ்வார் பகவானுடைய ஒவ்வொரு அடிவழகாக சேவித்து கொண்டு வருகிற போது திருவடி, பீதாம்பரம், கொப்பூல், உதரபந்தம், மார்பு, கண்டம் என்கிற வரையில் இங்கே வரைக்கும் அவருடைய அவயவங்களை அனுபவித்தார். இன்றைய தினத்தில் பகவானுடைய அதரங்கள், அவனுடைய உதடு அழகானது ஆழ்வாரை என்ன பாடுபடுத்தியது, அவனுடைய சிந்தையை எவ்வாறு கவர்ந்தது என்பதை பற்றித்தான் இன்றைய பாசுரத்தில் நாம் பார்க்க போகிறோம். சென்ற பாசுரத்தில் அவனுடைய முற்றும் உண்ட கண்டம் கண்டி அடியேனை உய்யக் கொண்டதே என்று பகவானுடைய திருக்கழுத்தானது ஆழ்வாரை அங்கிங்கு அகலாமல் பிடித்து கொண்டது, எனக்கு உய்யும் வகையை காட்டி கொடுத்தது, நான் மோட்சமடையும் வகையை எனக்கு காண்பித்து கொடுத்தது என்று சொன்னார். இன்றைய பாசுரத்தில் அந்த கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அவயவங்களிலே பகவானுடைய உதடு, அதரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உதடு இருக்கிறது. அந்த உதடு தன்னுடைய பெருமையை பற்றி சொல்கிறது. பகவானுக்கு என்ன ஒரு சிறப்பு என்று பார்க்கிற போது, உலகம் உண்ட பெருவாயா என்று ஒரு திருநாமம் உண்டு. இந்த உலகத்தை எல்லாம் காத்து ரசிக்கிற போது பிரளய காலத்தில் இந்த வாய் வழியாகத்தானே உண்டான், அப்போது இந்த அதரங்களுடைய வழியாகத்தானே இந்த உலகத்தை காத்தான் என்ற பெருமை எனக்கு உண்டு. அதனாலே கழுத்தை விட என்னுடைய இந்த அதரங்கள் தான் உயர்ந்தது என்று உதடே சொல்லக்கூடிய நிலை. இதை பற்றி ஆண்டாள் நாச்சியார் திருமுறையிலே ஒரு பாசுரத்திலே சொல்லுகிறார். பகவானுடைய உதடும் அதனுடைய அழகும் அதனுடைய இனிமையும் எவ்வாறு இருக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியாருக்கு ஆசை. அது யாரிடத்திலே போய் கேட்க முடியும்? யார்ட்டையும் கேட்க முடியாது. ஏற்கனவே ஆண்டாள் நாச்சியாருக்கு வயது கம்மி, குடும்பத்தை மீறி பகவானிடத்தில் ஈடுபடுகிறாள் என்ற ஒரு கெட்ட பெயரும் உண்டு. ஆனாலும் கூட பகவானுடைய இந்த உதடு, அவனுடைய வாய்சுவை, நாற்றம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையினாலே இதை யாரிடத்திலே கேட்கலாம் என்கிற போது, பகவானுடைய உதட்டிலே அடிக்கடி போய் அமர்ந்து கொள்ளக்கூடிய உரிமை சங்குக்கு உண்டு. பகவான் கையிலே தாங்கி பிடித்து கொண்டிருக்கிற பாஞ்சசன்யம் என்கிற அந்த சங்குக்கு உண்டு என்பதனாலே அந்த சங்கினிடத்திலே கேட்டால் அதனுடைய அருமை தெரியும் என்று அந்த பாசுரத்தை அமைக்கிறார். அந்த சங்கினிடத்தில் கேட்கிறார், சங்கே, உன்னை பகவான் வாயிலே வைத்து அடிக்கடி ஊதுகிறானே, அங்கே இருக்கக்கூடிய இனிமைகள் என்னென்னு பிரித்து பிரித்து கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? பகவானுடைய அதரங்கள் கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ, மறுபொசித்த மாதவன்தன் வாய்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண்சங்கே என்று அந்த சங்கினிடத்திலே இந்த உதனுடைய மேன்மையை கேட்கிறார். இங்கே திருப்பாணாழ்வார் அந்த உதடினுடைய அதரங்களுடைய அழகிலே ஈடுபட்டு அந்த அழகு அவர் என்ன செய்கிறதா, என் சிந்தையை கவர்ந்ததுவே என்று சொல்லுகிற போது எப்படி சொல்றார்? செய்யவாய் ஐயோ என் சிந்தையை கவர்ந்ததுவே. ஐயோ என்பது அமங்கல சொல்லுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே பகவானுடைய அழகை அனுபவிக்கிற போது அந்த அழகிலே ஈடுபட்டு வார்த்தைகள் வராமல் அல்லது அனுபவித்த அளவு போதாமல் தன்மறந்து ஆழ்வார் என்ன செய்கிறார்? ஐயோ என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல ஆண்டாளுக்கும் திருப்பாணாழ்வாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஒப்புயர்வு இருக்கிறது என்று சொல்கிறார். இப்போ முதல்ல எதை சொல்றார்? கையின் ஆர் சுரி சங்கு அனல் ஆழியார் என்று பகவானிடத்திலே இருக்கக்கூடிய ஆயுதங்களை பற்றி முதலிலே சொல்லுகிறார். அதான் கையின் ஆர் சுரி சங்கனல் ஆழியார் என்று சொல்லுகிறார். அப்போ பகவான் இந்த ஆயுதங்களை பாஞ்சசன்யத்தையும் சக்கரத்தாழ்வாரையும் தரித்திருப்பது எதற்காக? அவரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவான்னா, அவருடைய மேனி அழகே எதிரிகளை சாய்த்துவிடும். நமக்கு வரக்கூடிய எதிரிகளையும் அவனுடைய திருமேனி அழகே சாய்த்துவிடும். அதை பற்றி சொல்லுகிற போது கரி முனிந்த கைத்தளமும் நாங்கள் ஒரு யானையை தன் உள்ளங்கையாலே பிடித்து தள்ளக்கூடிய அளவிலே சக்தி படைத்தவனாக, பரிகோபமோ என்று அளவு கடந்த கோபத்தையும் தன்னிடத்திலே வைத்தவனாக இருக்கக்கூடிய பெருமாள் எதனாலே சங்கையும் சக்கரத்தையும் தரித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிற போது அதைத்தாங்க சொல்கிறாங்க. அந்த சங்கும் சக்கரமும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது?
சங்கினுடைய தன்மை சுரி சுவாபம், அது அழகாக சுழியாக சுருண்டு அப்படி இருக்கும், அது அழகு. அதனுடைய தன்மை என்னென்னா, இந்த சுழி போல என்ன செய்யும்னா எதிரிகளை சுற்றி வளைத்து விடும். எதனாலே சுற்றி வளைத்து விடும்னா, அந்த பாஞ்சசன்யத்தை ஊதுகிற போது அந்த சுழியின் வழியாக வரக்கூடிய அந்த துவனி, அந்த கம்பீரமான ஒளி, அந்த சத்தத்திலேயே பாதி தோற்க செய்து விடுமா எதிரியை. அதற்கடுத்தாற் போல இந்த சங்கினுடைய சக்கரத்தினுடைய தன்மை என்ன, பகவானுக்கு எதிரே வரக்கூடிய சத்துருக்கள் மேலே அனலை கக்கக்கூடிய சக்தி படைத்ததாக அவனுடைய சக்கரம் இருக்கிறது. அதான் சொல்றார், கையின் ஆர் அழகிய கையிலே அப்படின்னு எடுத்துக்கலாம். தன்னுடைய தாமரை போன்ற மென்மையான திருக்கரங்களினாலே, கையின் ஆர் அழகான கைகளிலே சுரி சங்கு, சுழி நிறைந்த அந்த சங்கை தாங்கி கொண்டிருக்கிறான், கனல் உமியும் சக்கரத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல இந்த சங்கையும் சக்கரத்தையும் பற்றி சொல்ல வேண்டிய ஒரு காரணம் ஏன் ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம். கருதுமிடம் பொருது புனல் என்று எதிரிகளை சாய்க்க வேண்டுமென்றால் அதனுடைய அனலே போதும் என்று பார்க்கிறோம். நம்ம திருமையத்தில் பார்க்கிற போது மூலவர் விக்கிரகம் எப்படி இருக்கு, வரக்கூடிய எதிரிகளை ஆதிசேஷன் தன்னுடைய மூச்சுக்காட்டினாலே விரட்டுகிறான்னு சொல்றோம். ஆதிசேஷனுடைய மூச்சுக்காத்துக்கு அவ்வளவு சக்தி இருந்தால் நேரடியாக வெப்பத்தை உமிழக்கூடிய அவனுடைய சக்கரத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்ற அந்த சக்தியை சொல்வதற்காக நமக்கு சொல்லுகிறார். இந்த பாஞ்சசன்யம் என்ன செய்கிறதுனா, அது எழுப்பக்கூடிய நாதத்தினாலே, அந்த ஓசையினாலே எதிரிகளை நடுநடுங்க செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். இதை பற்றி பட்டர் இடத்துல திருக்கோஷ்டூரில் எழுந்தல் இருக்கிற போது அங்கே அவருடைய சிஷ்யர்கள் 2 பேர், கோளரி ஆழ்வான், தெற்காழ்வான் என்கிற 2 சிஷ்யர்கள் இருக்கிறார்கள். இந்த பாசுரத்தை பற்றி பேசுகிற போது பகவானுடைய அதரங்களுடைய அழகை சேவித்த அனுபவிக்க வேண்டும் என்று புறப்பட்ட திருப்பாணாழ்வார் ஏன் பகவானுடைய திருக்கைகளை பற்றியும் அந்த கைகளிலே அவன் தாங்கி கொண்டிருக்கிற இந்த சங்கையும் சக்கரத்தை பற்றியும் சொல்லுகிறார் என்ற ஒரு சந்தேகம் வரும்போது அவரிடத்துல கேட்குறாங்க. கோளரி ஆழ்வானை பார்த்து தெற்காழ்வான் கேட்கிறாரு, அன்றைய தினம் ஒரு முக்கியமான அமாவாசை தினமாக இருக்கிறது. இவர் என்ன செய்கிறார்னா, குளிக்காமல் அனுஷ்டானங்கள் இல்லாமல் தன்னுடைய காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து அவர் கேட்கிறார், கோளரி ஆழ்வானை பார்த்து தெற்காழ்வான், சாமி நீங்கள் நல்ல ஒரு பாகவதராக இருக்கிறீங்களே, இன்றைக்கி அயன தினம் ஆயிற்று, தீர்த்தம் ஆடிவிட்டு காரியங்கள் எல்லாம் செய்ய வேணுங்கிற ஒரு கிரமத்தை நீங்கள் கடைபிடிக்காமல் இருக்கிறீர்களே, இது சரியான செயலா அப்படின்னு கேட்கிற போது அவர் அதுக்கு சொன்னாராம், ஆமாம், என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஊழ்வினை பாரமாய பலவினைன்னு சொன்னார், சுமக்க முடியாத அளவிலே என்னிடைக்கு இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் சொல்லுகிற போது பாவமும் புண்ணியமும் சேர்ந்தது தான் நம்ம கர்ம வினைன்னு பார்த்துருக்குறோம். அப்படிப்பட்ட அந்த கர்ம வினை இன்றைய ஒரு நாளிலே நான் குளித்தால் மட்டும் தீர்ந்தா போய்விட போகிறது. இந்த இடம் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை தீர்க்கக்கூடியவன் யார்? பகவானுடைய கையிலே ஏந்திருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வானாலே தான் பகவானுடைய அனுமதி பெற்று பிராட்டினுடைய புருஷாகாரத்தினோடு என்னிடத்தில் இருக்க பாவங்களை போக்க முடியும். இப்படி தெரிஞ்ச பிறகு நாம் இந்த கிரமத்தெல்லாம் கடைபிடிக்காட்டி என்ன என்று அங்கே சொன்னதாக இதை கேட்கிறார்கள். இதை அப்படி கோளரி ஆழ்வான் சொல்லுகிற போது பட்டர் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார். எவ்வளவு பெரிய ஞானம்! குளிப்பதனாலேயும் அனுஷ்டானங்களை கடைபிடிப்பதனாலே மாத்திரம் நம்மிடம் பாவங்கள் போவதில்லை. பகவானிடத்திலே முழுமையாக சரணாகதி அடைந்து அவன் நினைத்தால் ஒழிய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் போகப் போவதில்லை என்று சொல்கிறார். அதே மாதிரி திருக்கோஷ்டியிலே எழுந்தெழுந்த அனந்தாழ்வார் பட்டரிடத்திலே இந்த பாசுரத்தை பற்றி கேட்கிற போது சொல்லுகிறார், வைகுண்டத்திலே பெருமாள் சதுர்புஜங்களோடு இருக்கிறான்னு சொல்கிறோம். இங்கே திருப்பாணாழ்வார் சேவிக்க போனது ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள். அவரை இவர் சங்கை சக்கரத்தை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறாரு. உண்மையிலேயே பெருமாள் சதுர்புஜத்தோடு 4 கைகளோடு இருக்கிறாரா, இல்லை 2 கைகளோடு இருக்கிறாரா என்று கேட்கிறார். அப்போது பட்டர் சொல்கிறார், அவர் 2 கைகளோடு இருந்தாலும் அழகானவன், 4 கைகளோடு இருந்தாலும் அழகானவன் தான், எப்படி இருந்து விட்டு போனால் நமக்கு என்ன என்று சொல்லுகிறார். அப்போ அவர் அதுக்கு விடலை. என்ன கேட்குறாரு அனந்தாழ்வான், 2 கை என்பது அழகா இல்லை 4 கை என்பது அழகா, எனக்கு நீங்கள் சொல்லியே ஆகணும்னார். அப்போ அவர் சொல்கிறாரு, 2 கைகளோடு இருக்கிறார்னா மூலஸ்தானத்திலே சயனித்து கொண்டிருக்கிற பெரிய பெருமாள் என்று நினைச்சு கொள்ளலாம். 4 கைகளோடு வர்றார்னா அழகிய மணவாளனாகிய உற்சவ பெருமாள் 4 கைகளோடு வருகிறார் நினச்சிக்கலாம். இதில் ஏன் சாமி உங்களுக்கு குழப்பம் அப்படின்னு இதை பற்றி பேசுகிற போது சொல்லுகிறார். அப்படி கையினார் சுரிசங்க அனல் ஆலியார், ஏன் இந்த சங்கையும் சக்கரத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிற போது இங்கே சொல்லப்பட்ட உதாரணங்கள் அடிப்படையில் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய கர்ம வினைகளை நீக்குவதற்காக பகவான் அப்படி இருக்கிறான். அதை பற்றி தான் இங்கு சொல்லுகிறார். அப்போது கையினார் சுரி சங்க அனல் ஆலியார், அதை நம்ம சேவிக்கிற போது மொத்தமாக சேவிச்சிடறோம். அர்த்தம் புரியணும்னா கையின் ஆர் சுரி சங்கு அனல் ஆலியார் என்றதான் பிரித்தா தான் நமக்கு இந்த அர்த்தங்கள் கிடைக்கிறது. அதற்கடுத்து என்ன சொல்கிறாரு, நீள் வரைபோல் மெய்யனார், இங்கே ஆயுதங்களை கொண்டு காப்பாற்றலாம் என்று நினைத்து ஆயுதங்களை பற்றி சொன்னார்.
அதற்கு மேலே ஒரு சந்தேகம் வருகிறது. ஏன்னா நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எந்த அளவில் இருக்கிறதுன்னா, இமயமலை தான் உயர்ந்ததுன்னு சொன்னால் அந்த மலையை காட்டிலும் உயர்ந்த அளவிலே நம்மிடத்திலே கர்ம வினைகள் சேர்ந்திருக்கிறது. இதை என்ன செய்யலாம்? ஒரு மலையை தகர்க்க வேண்டுமென்றால் இன்னொரு மலையை கொண்டு வந்து அதிலே மோதவிட்டு தகர்க்கலாம் என்கிற நிலை ஏற்பட்டதனாலே பகவானை என்ன சொல்றாரு? நீள்வரை, நீண்ட மலை போன்ற தேகத்தை படைத்தவனே, நீள்வரை மெய்யனார் அப்படிங்கிறார். இதைத்தான் தொண்டரடி பொடியாளர் என்ன சொன்னார்? பச்சைமா மலைபோல் மேனி. பகவானுடைய திருமேனியை பற்றி சொல்லுகிற போது பச்சை மா மலைபோல் மேனி, பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளன் என்று பகவானுடைய மேனியை ஒரு பச்சை மலையாகவே அவர் சொன்னது போல இங்கே திருப்பாணாழ்வார் என்ன செய்கிறார்? நீள்வரை போல் மெய்யனார். அந்த மலை போன்ற தேகத்தை வைத்து நம்மிடமே சேர்ந்திருக்கக்கூடிய மலை போன்று தேங்கி இருக்கிற பாவங்களையும் புண்ணியங்களையும் கழித்து கொடுப்பதற்காக பகவான் நீள்வரை போல் மெய்யனாக இருக்கிறான் என்று இங்கே சொல்கிறார். அதற்கடுத்து துளப விரையார் கமல் நீன்முடி. பகவானுடைய திருமுடி எப்படி இருக்கிறதுன்னா, திருத்துழாயினாலே அலங்கரிக்கப்பட்டு திருத்துழாயில இருந்து வரக்கூடிய வாசனையினாலே கமழ்ந்து கொண்டிருக்கிற நீண்ட திருமுடியை அணிந்திருக்கிறான். அவர் திருமுடி அணிந்ததுனால நமக்கு என்ன பலன்? இப்போ நம்ம எல்லாமே நமக்கு என்ன பலன் தான் பெருமாள்கிட்ட போகிறோம். அதான விஷயம். அப்போ இங்கே கேட்குறாங்க, அவர் இந்த மீன் முடி அணிந்திருப்பதனாலே, அது திருத்துழாயினாலே அலங்கரிக்கப்பட்டிருப்பதனாலே நமக்கு என்ன ஏற்படுகிறது என்று கேட்குற போது அவர் சொல்கிறார், பகவான் அந்த முடியை தரித்திருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? அதன் மேலே திருத்துழாயை சுற்றி கொண்டு அந்த வாசனையோடு அவன் இருப்பது எதற்காக தெரியுமா? பிரம்மனையும் ருத்ராதி தேவர்களை மட்டும் காப்பதற்காக அவன் முடி கவிழ்த்திருக்கவில்லை. இந்த லீலா விபூதி நித்திய விபூதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த 14 லோகங்களிலும் இருக்கக்கூடிய அனைவரையும் நான் தான் காக்கிறேன் என்பது நமது தெரிவிப்பதற்காக அந்த முடியை அணிந்திருக்கிறான். அதனாலே தான் அதில் திருத்துழாயை அணிந்திருக்கிறார். திருத்துழாய்க்கு அணிஞ்சிட்டா என்ன ஆகுது? நம்ம பெருமாளுக்கு எந்த ஒரு பிரசாதத்தை காட்டினாலும் எதை காட்டினாலும் என்ன செய்கிறோம்? எவ்வளவு அற்புதமான நம்ம சமையல் கலைஞரை பிரசாதம் செய்யக்கூடியவர்கள் பட்டர்கள் செய்திருந்தாலும் கூட பெருமாள் இடத்துல எந்த ஆபரணம் எந்த ஆடை எதை கொண்டு போய் சேர்த்தாலும் அதிலே திருத்துழாய் ஒரு இலையாவது போடாமல் நாம் அவ்விடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்படி திருத்துழாய் போட்டால் தான் அவன் ஏற்றுக்கொள்கிறான். அப்படி திருத்துழாயாக தன் முடியிலே அணிந்திருக்கக்கூடியவன் என்ன செய்கிறான்? தன்னிடத்திலே சரணம் அடைபவர்கள் யார் தாழ்ந்தவர் யார் உயர்ந்தவர் என்று வேறுபாடில்லாமல் என்னையும் ரட்சிக்கிறான். ஏன்னா பக்கத்தில் ஒரு சந்தேகம் கேட்கிறார். அவரெல்லாம் தேவாதி தேவர்களுக்கும் கடந்த பாசுரத்திலே பார்த்த மாதிரி சிவனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கத்தானே வருவார், உன் துன்பத்தை எல்லாம் நீக்குவதற்கு வருவார் ஆழ்வாரே, நீங்கள் அவரை பற்றி இப்படி பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற போதுதான் துளப விரையார் கமல் நீள்முடியன், அது மாதிரி என்னையும் காப்பாற்றுவார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் பக்கத்தில் இருக்கிற விடவலை அவர் என்ன சொல்கிறாரு? ருத்ரனுக்கு பெருமாள்கிட்ட ஒரு உறவு முறை உண்டு. என்ன உறவு முறை உண்டு? பெருமாளுடைய பிள்ளை பிரம்மா, பிரம்மாவனுடைய பிள்ளை சிவன். அப்போ சிவனுக்கு பெருமாளிடத்திலே பேரன் என்கிற ஒரு உறவு மாத்திரமே இருந்தது. எனக்கு மாதா பிதா பிரதா சுங்குரு கதிர் நாராயணக என்று தனக்கு தாயாகவும் தந்தையாகவும் சகல விதமான உறவுகளாகவும் அவனே இருக்கிறான். சிவனுக்கு ஒரு உறவு தான், எனக்கு எல்லா உறவும் அவன் தான். அதனால் நிச்சயமாக என்னை பகவான் ரட்சிப்பனார், எம் ஐயனார். அதான் என்னுடைய ஐயா, என்னுடைய தகப்பனார், எனக்கு எல்லாவுமாக இருக்கக்கூடியவர். நான் என்ன குற்றங்கள் செய்தாலும் அதை பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை பகவான் இடத்தில் ஏன் ஏற்படுகிறது? நான் அவருடைய பிள்ளை, அவருக்கு சகலவிதமான உறவுகளாக நான் இருப்பதனாலே என்னையும் அவர் ரட்சிப்பார் என்று சொல்கிறார். அப்போது அப்படிப்பட்ட பெருமாள் ரட்சிக்க வேணும்னு அவர் எங்கே இருக்கிறார் தெரியுமான்னு கேட்டாங்க. எங்கே இருக்கிறார்? சிவன் தன்னுடைய கையிலே ஒட்டிய கபாலத்தை நீக்க வேண்டும் என்று எங்கே கேட்டு போனார்? திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள் இடத்திலே போனார். அதுதான் கூப்பாடு கேட்கும் இடம். இப்படி தேவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை எல்லாம் நீக்கக்கூடிய இடமாக திருப்பார்கடல் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே, அந்த திருப்பார்கடலிலே போய் கேட்டதனால தானே சிவனுக்கு அவர் ரட்சகம் செய்தார். நீங்கள் திருப்பாணாழ்வாராக இருக்கக்கூடிய நீங்கள், சாதாரண ஒரு மனித ஜென்மமாக இருக்கக்கூடிய நீங்கள் திருப்பார்கடலிலே போய் என்னை காப்பாற்று என்று கேட்க முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அணி அரங்கனார், என்னை அவ்வளோ தூரம் அலைவிடம்னு பெருமாள் நினைக்கல. எங்கே வந்திருக்கிறார்? அணி அரங்கனார். இந்த திருவரங்கத்திலே திருவரங்கத்துக்கே அணிகலன் போன்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்ததனாலே அந்த திருவரங்கம் பெருமாளுக்கு அணிகலன் போன்ற மேன்மையை பெற்று விட்டது என்று சொல்லலாம். நம்மை போன்ற எளியவர்கள் எல்லாம் சுலபமாக சென்று அவனை பற்றி நிற்பதற்காக திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறான். நீங்கள் எங்கே திருப்பார்கடல் வரைக்கும் போக முடியாதுங்கிற காரணத்தை சொல்லாமல் சும்மாவாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறான்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? பகவான் எனக்கு எல்லா விதமான உறவுமாக இருக்கிறான் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதிலே தாய் என்ற உறவும் இருக்கிறது. ஒரு சிறு கைக்குழந்தை தோட்டத்தில் தாய் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கவனக்குறைவாக அந்த குழந்தையை விட்டு விடுகிறார். அந்த குழந்தையானது மெல்ல மெல்ல தவழ்ந்து அங்கே இருக்கக்கூடிய கிணத்திலே கொண்டு போய் தவறி விழுந்து விடுகிறது. அதை பார்த்த தாய் என்ன செய்வார்? தனக்கு நீச்சல் தெரிகிறதோ இல்லையோ, குதித்த கிணற்றிலிருந்து மேலே ஏறி வர முடியுமோ முடியாதோ என்பதெல்லாம் அந்த தாய்க்கு தெரியாது.
தன் குழந்தை விழுந்த மாத்திரத்திலே தன்மறந்து ஓடி போய் தானும் அந்த கிணற்றிலே விழுந்து பிள்ளையை காப்பாற்ற முயற்சிக்கிறாளே, அதை போல பகவான் என்ன செய்கிறார்? இந்த குழந்தை இந்த சம்சாரமாகி இந்த பூலோகத்திலே இந்த கிணற்றிலே கிடப்பதனாலே அவரும் தன்மறந்து குதித்து வந்து இங்கே இருக்கிறார். அணி அரங்கனார் அப்படி இருக்கிறார். சரி, அரங்கத்தில் எப்படி இருக்கிறார்னா அரவின் அணை மிசை மேய மாயனார் என்று சொல்லுகிறார். அப்படி வந்தவன் எப்படி இருக்கிறான்னா அனந்த சயனன் மேலே சாய்ந்து கொண்டு இருக்கிறான். ஏன் அவர் பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே? ஏன் இந்த மாதிரி அரவின் அணை மிசை மேய மாயனார், மாயனார்னு வேற முடிக்கிறார். அதுக்கு தனியாக நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த அரவிந்த சயனத்திலே படுத்திருக்கிறார் என்றால், இந்த உலகம் எவ்வளவுதான் இருந்தாலும் ரொம்ப எளிமையாக வந்தால் மதிக்காது. அதுக்காக பெருமாள் என்ன செய்கிறாராம், பணாமணிகள் பதித்தன்னு சொல்கிறோம் இல்லையா, நவரத்தனங்களை விலை உயர்ந்த ரத்தனங்களை ஆதிசேஷன் மேலே பதித்து கொண்டு அந்த ஒளியின் வெளிச்சத்திலே தானும் அதிலே சயனித்து கொண்டு தன்னுடைய முழு அழகையும் காட்டி அடியவர்களையும் சரணாகதி அடையக்கூடியவர்கள் ரட்சிப்பதற்காக இங்கே வந்து சயனித்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் சொல்றார் அரவினை மிசை மேய மாயனார் அப்படின்னு சொல்றார். காப்பாற்றியே தீருவேன் என்று படுகாடு கிடக்கிறார். நமக்கு கடன் கொடுத்தவர் பல தடவை கேட்டு பார்க்கிறார், நம்ம கொடுக்குற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன முடிவு பண்ணுவார்? நம்ம வீட்டு வாசலில் வந்து உட்காந்துக்கிறார். நீ கொடுத்த பணத்தை கொடுத்தா கொடு, இல்லைன்னா நான் போக மாட்டேன்னு உட்காருவார். அப்புறமும் கொடுக்கலன்னா அந்த ஓரத்தில் ஒரு சாக்கை வச்சு படுத்துடுவார், நீ கொடுத்தா நான் போகிறேன். அதுபோல பகவான் என்ன செய்கிறாராம், நம்மளை ரட்சித்து கொண்டு போக வேண்டும் என்று சபதம் எடுத்து இந்த திருவரங்கத்திலே அனந்த சயனன் மேலே இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறான். உறங்குவான் போல் யோகு செய்த பெருமாள். நாங்கள் இது உறங்குறான்னு சொல்லும் போது வந்தவர் காப்பாற்ற வேலை விட்டுட்டு தூங்க போயிட்டாரு, தூங்குறவர் எப்படி நம்மளை பற்றி காப்பாற்றுவார் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு ரொம்ப அதிபுத்திசாலித்தனமாக வந்துடும். அப்போ அதுக்கு தான் அவர் சொல்றார், உறங்குவான் போல் யோகு செய்த பெருமாள். சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறாராம் கண்ண மூடி. இவர்களை எல்லாம் எப்படி நாம் காப்பாற்றி கொண்டு போவது, இந்த கர்மவினையிலிருந்து எப்படி இவர்களை நாம் விடுவிப்பது என்று யோகு செய்த பெருமாளாக இருக்கிறான். அப்படிப்பட்டவன் யாராக இருக்கிறான்? மாயனாக இருக்கிறான். இங்கே என்ன மாயத்தை அவன் செய்தார்? அவன் செய்த மாயம் இங்கே என்ன சொல்லிக்கிட்டே வராரு. சங்கு சக்கரத்தை தாங்கினாரு, அழகா இருக்காரு, அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறாரு, அனந்த சயனன் மேல் படுத்தார்னா இதில் என்ன மாயம் இருக்கிறது என்று பார்க்கிற போது, ஒருவருடைய உண்மையான முக அழகு உடல் அழகெல்லாம் பார்க்கணும்னா அவங்க தன்மறந்து தூங்குற போது பார்த்தோம்னா தெரியும். அவர்களுடைய உருவமைப்பை பார்க்கும்போது நம்ம இவங்க தானா படுத்திருக்காங்க நமக்கே தெரியாது. வாய் ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கமாக இருக்கும். அப்படி உறங்கும் போது அவர்கள் தன்மறந்து தன்னுடைய அங்கங்களை தளர விட்டு விடுவார்கள். ஆனால் இவன் மாயனாக இருப்பதனால என்ன ஆகுதுன்னா, உறங்கும் போது இல்லாத அழகெல்லாம் ஏறி நிற்குதான் திருவரங்கத்திலே. அப்படி உறங்கும் போது கூட மாயங்களை செய்து அந்த அழகினாலே எல்லாரையும் கவரக்கூடியவனாக இருக்கிறான். இதெல்லாம் ஒரு மாயமா சாமி அப்படின்னா அது ஒரு மாயம். நிச்சயமாக அது மாயம் செய்யாமல் அந்த நிலையிலே இருக்க முடியாது. அதற்கு மேலே கிடந்ததோர் கிடக்கை கண்டும், கிடந்ததோர் கிடக்கை கண்டும் நம்மை போன்ற எளியவர்கள் எல்லாம் அவனை நம் கண்ணாலே கண்டு தரிசிக்கக்கூடிய அளவிலே எளியவனாக கிடந்ததோர் கிடக்கை கண்டு அவன் கிடக்கக்கூடிய ஒரு கிடக்கையை அந்த சயன கோலத்தை நாம் எல்லாம் கண்டு அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக திருப்பார்கடலிலிருந்து பரமபதத்திலிருந்து இறங்கி வந்து இங்கே இருக்கிறான். அது ஒரு மாயம்தானே என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட மாயனாக இருக்கக்கூடிய பகவானுடைய மாயனார் செய்யவாய் ஐயோ என் சிந்தையை கவர்ந்ததுவே. அப்படி மாயனாக இருக்கக்கூடியவனுடைய செவ்வாய் சிவந்த அதரம் சிவந்த நிறத்திலே இருக்கக்கூடிய அதரங்களை கொண்டுள்ளவனாக பகவான் இருக்கிறான். அந்த உதடுகளுடைய அழகு என்ன செய்கிறது? செய்யவாய் ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினேன். இத்தனை அழகாக அனுபவிக்கும் போது எங்கேயுமே ஐயோன்னு சொல்லலை. திருவடியிலிருந்து பீதாம்பரத்தில் வந்து, கொப்பூரில் வந்து, உதரபந்தத்திலே வந்து, மார்பிலே வந்து, கண்டத்திலே வந்து, இப்போ உதரத்தில் வந்து நிற்கிறார். இங்கே வந்து சேவிக்கிற போது அவர் தன்மறந்து போகிறார். அதனால அமங்கல சொல் என்று கூட நினைக்காமல் ஐயோன்னு, அது ஐயோன்னு சொன்னது அவருடைய பதட்டத்தினால இல்லை, பகவானை இன்னும் நம்மளால் முழுமையாக அனுபவித்து முடிக்கவில்லையே என்ற ஒரு ஏக்கத்தினாலே, நாம் அனுபவித்த விஷயத்தை முழுமையாக சொல்ல முடியவில்லையே, வார்த்தை வரமாட்டேன் என்கிறதுக்காக அங்கே என்ன சொல்றாரு? ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுமேன்னு சொல்ல. எப்படி சிந்தை கவர்ந்தது? நான் எங்கே போனேன்னா பகவானை பார்த்து அனுபவிச்சுட்டு நம்ம ஆத்மாவை நல்ல முறையில் காப்பாற்றிட்டு வந்துடலாம் தான் நான் போனேன். நான் போன நிலைமை என்ன தெரியுமா? உலக்கையை கொண்டு கடலினுடைய ஆழத்தை அளக்கலாம் என்று நான் உலக்கையோடு போகிறேன். ஆழத்தை பார்க்கணுமா இல்லையா? இன்றைக்கி பெட்ரோல் டேங்க்லாம் பார்ப்பாங்க, டேங்க்குள்ள எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னா பெரிய ஸ்கேல் எடுத்து ஒன்று உள்ள விட்டு பார்ப்பாங்க, இத்தனை லிட்டர் இருக்குது, இத்தனை லிட்டர் இருந்துச்சுன்னு பார்க்குறாங்க. அது மாதிரி இவர் என்ன செய்கிறார்? பகவான்கிற மிகப்பெரிய கடலை நாம் அளந்து விட்டு வந்து விடலாம்னு உலக்கை எடுத்துகிட்டு போய் உள்ளே விட்டார். போனது என்னாச்சு? அளக்கவும் முடியலை, உலக்கையும் போச்சு. அதை போல நான் பகவானுடைய அழகை அனுபவித்து விட்டு வரலாம் என்று தான் போனேன். அனுபவிக்க 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 என்னாச்சு? உலக்கையும் போச்சு, கடலையும் அளக்க முடியும். அதனால் எனக்கு வந்துட்டாரு, ஐயோ என் சிந்தையை கவர்ந்ததுவே. என் சிந்தை முழுவதும் கலங்கி போய்விட்டதான். நம் சிந்தை எப்போ கலங்கும்? ஒரு பெரிய விஷயத்தை அனுபவிக்கிற போது நம்ம சிந்தை கலங்கும். இப்போ நம்ம எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் கலங்கிறது இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மன ரீதியாக தைரியமாயிட்டோம். ஆனால் பகவானுடைய அழகு என்ன செய்கிறதா? எவ்வளவு திடமுடைய மனதாக இருந்தாலும் அதை அவனிடத்திலே கவர்ந்து வைத்து கொண்டுகிறது. என் சிந்தை கவர்ந்தது செய்யவாய். அவனுடைய அந்த அழகான உதடுகள், ஏன்னா அது மாதிரி அழகான உதடை இதுக்கு முதல்ல அவர் பார்த்ததில்லை. அவர் பார்த்ததெல்லாம் சரியான அழகிலே இல்லாத விஷயங்களை பார்த்திருப்பார் போல இருக்குது.
அப்படி சிவந்த உதடுகளை பார்த்த மாத்திரத்திலே என் சிந்தை அவனிடத்திலே சென்று விட்டது, ஐயோ என்று சொல்றார். முழுமையாக அனுபவிச்சுக்கிறதே பெருமாள் கொடுக்குறார். இப்போ பெருமாள் அனுமதி இல்லாமல் பெருமாளை நாம் யாரும் அனுபவிக்க முடியாது. ஒரு திவ்ய தேசத்துக்கே போகணும்னு நினைக்கிறோம், ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம், நாம் நினைச்ச அன்னைக்கு போயிட முடியுதா? டிக்கெட் எடுத்திருப்போம், பணம் கட்டியிருப்போம், எல்லாம் செஞ்சிருப்போம், கடைசி நேரத்தில் போக முடியாத சூழ்நிலை வந்துடும். அப்போ என்ன சொல்கிறோம்? அவன் என்னைக்கு உத்தரவு கொடுக்குறானோ அன்னைக்கு தான் நம்மளால் போய் பார்க்க முடியும்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இங்கே பகவான் என்ன செய்கிறாருன்னா, திருப்பாணாழ்வாருக்கு தன்னை முழுமையாக கொடுத்து அனுபவிச்சுக்கின்றார். உன்னுடைய சத்து உனக்கு எவ்வளோ முடியுமோ பார்த்துக்கன்னு விட்டுருக்கிறார். இவர் என்ன முயற்சி பண்ணி போகிறாரு? நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பகவானை அனுபவிச்சலான்னு போனார். ஆனால் நடந்தது என்ன? வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வுற்ற என்னை நம்மளார் சொன்னார் இல்லையா? நம்மளார் போகும்போது என்ன போகிறாரு? உன்னை முழுசாக நான் முழுங்கிடுறேன் பாருன்னு போனார். அவர் என்ன பண்ணார்? இவர் போய் நிற்கிறதுக்குள்ளே இவரை விழுங்கிட்டார். அதை போல் இப்போ திருப்பாணாழ்வார் என்ன போச்சு? நீயே உன்னை எனக்கு கொடுத்து முழுசாக அனுபவிச்சுக்கன்னு சொன்னாலும் என்னால் முழுமையாக அனுபவிக்க முடியாத நிலையாக இருக்கிறது. உன்னிடத்தில் வரும்போது நான் கல்லாக வந்தேன், கல்லை நீராக்கினாய், அந்த நீரையும் நீயே பருகி கொண்டாய். அதனால் என்னுடைய சிந்தை இனி வேறு எங்கும் செல்லாது. பகவானை பார்க்கலான்னு வர்றோம், போகும்போது ஒருத்தர் சொல்கிறாங்க, அந்த போகும்போது துவாரபாலகன் 2 பேர் இருப்பாங்க, அவங்க சமயத்தில் பார்க்க விடாமல் தடுத்தாலும் தடுத்துருவாங்க, நீங்கள் அவளை சரி கட்டிட்டு போங்க. அதனால தான் ஆண்டாள் நாச்சியார் போகும்போதே கோயில் காப்பானே வாசல் காப்பானேன்னு எல்லாத்தையும் முன்னிட்டுக்கிட்டு போனாங்க, நேராக பெருமாள்கிட்ட போகலை. அது மாதிரி நம்மளும் வர்றோம், வந்தால் அதே மாதிரி துவாரபாலகர் இருக்காங்க. நம்ம என்ன கேட்குறோம்? சாமி பெருமாளை சேவிச்சுக்கிறோம், நென்னலே வாங்கினேன் தான், நேற்றே எங்களை வர சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் சொல்லுவார், நான் பாதுகாப்பாக இருக்கிறவன், நான் தான் உங்களை விடணும்னு கேட்போம். அப்படி அனுமதி வாங்கி உள்ளே போயிட்டா அப்புறம் நம்ம துவாரபாலகரை பார்ப்போமா? சாமி பெர்மிஷன் கொடுக்குற வரைக்கும் தான் உங்கள் வேலை, கொடுத்த பிறகு எங்களாச்சும் அவராச்சும் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு போயிடும் இல்லையா? இப்போ ஆழ்வாருடைய நிலை எப்படி ஆகிவிட்டது? நான் பிரதானமான சேஷியை பார்த்து விட்டேன், அவனுடைய அதரங்களை, அதனால பின்னுள்ள அவயவங்கள் எல்லாம் எனக்கு சாதாரணமாக போய்விட்டது என்று பகவானுடைய அந்த அதரங்களை, அவனுடைய உதடு அழகுகளை அனுபவித்து தன் சிந்தையை பெருமாள் முழுமையாக கவர்ந்து விட்டார் என்று இந்த பாசுரத்திலே நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த பாசுரம் மூலமாக வைகுண்டத்திலே பகவான் எந்த நிலையிலே இருக்கிறான் என்கிற செய்தியையும் ஆழ்வார் இந்த பாசுரம் மூலமாக நமக்கு தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜம்.